வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு பிடித்தமான தினசரி நிதி மற்றும் வணிக புதுப்பிப்புகளுக்கு மீண்டும் வருக. நான் சந்தை மொழி. இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி. எனவே இன்று பண உலகில் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த விஷயங்களுக்குள் நுழைவோம். முதலில் இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து ஒரு பெரிய செய்தி. ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையிலான நாணயக் கொள்கை குழு ரெப்போ விகிதத்தை 5.5% இந்நிலையாக வைத்திருக்க முடிவு செய்தது. எனவே இதில் ஆச்சரியமில்லை. ஆனால் என்னவென்று யோகிக்க முடியுமா? சந்தைகள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சென்செக்ஸ் 166 புள்ளிகள் சரிந்து 80,543.99 இல் முடிந்தது. அதைத் தொடர்ந்து நிப்டி 75 புள்ளிகள் சரிந்து 24,574.20 இல் முடிந்தது. மேலும் நிலைமைகள் மேலும் அசைய முடியாத போது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் மசாலாவைச் சேர்த்தார். இந்திய பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தினார். நன்றி தான். அதுவும் மனநிலைக்கு உதவவில்லை. மிட் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகளும் அழுத்தத்தை உணர்ந்தன. ஏனேசி மிக்கே 0.8% சரிந்தது. ஸ்மால் கேப் 1%க்கும் அதிகமாக இழந்தது. எனவே ஆம் காளைகளுக்கு சிறந்த நாள் அல்ல.